கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 நாளாம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உள்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது ராஜா கர்த்தர் நோக்கி விதமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நாம் 2025 ஆண்டில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கிருபையாக ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து வருகிறார். 8 மாதத்தை கடந்து 9வது மாதத்தில் பிரவேசிக்கும் போது இவ்விதமாக ஒரு ஜெபம் நாம் ஏறெடுப்போமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கடந்த காலங்களில் நாம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் அற்புதமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை அதில் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, அதை அவர் நாத்தான் தீர்க்கதரிசி இடத்திலே சொல்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசியும் அவரை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னார், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆனால் அன்று இரவிலே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு தரிசனம் கொடுத்து, என் தாசனாகிய தாவீதிடத்தில் போய், இந்த ஆலயத்தை நீ கட்டுவதில்லை, நீ உன் பிதாக்களிடத்தில் போக, உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரன் ஒருவனாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிறைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். அதே நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீது ராஜா எடுத்து சொல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு மிகுந்த வாஞ்சை, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர், நீ கட்ட மாட்டாய், உனக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், அந்த குமாரனை நான் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று செய்தி நாத்தான் மூலமாக அனுப்பினார். தாவீது அதை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, ஏன் நான் கட்டக்கூடாது? என்னிடத்தில் எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கிறதே, எனக்கு அமைதியை தந்திருக்கிறீர், ராஜ்யத்திலே நிலவரத்தை தந்திருக்கிறீர், நான் ஏன் கட்டக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் கேட்காதபடிக்கு, கர்த்தாவே, என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். அதை சொல்லும்போது நிச்சயமாக அவருடைய மனதிலே பல காரியங்கள் போயிருக்கும். அவர் ஆடுகளுக்கு பின்பாக ஆடு மேய்த்த காலம். அவருடைய 7 சகோதரர்களும் ராஜ்யபாரத்தை எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சொன்னபோது, இன்னும் உம்முடைய குமாரர் யாராவது இருக்கிறாரா என்று அவருடைய தகப்பனில் கேட்கும்போது, ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். அந்த காலத்தில் ஆடுகள் மேய்ப்பது என்பது ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை, கடைசி தரத்தில் செய்யக்கூடிய வேலை. அப்படியானால் தாவீது சாமுவேலிடத்திலே தாவீதுடைய தகப்பனார் சொல்கிறார், இந்த 7 பேரும் தகுதியுடையவர்கள், ஆனால் இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடுதான் மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் எப்படி ராஜ்யபாரத்தை எடுப்பதற்கு தகுதியுள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆனால் சாமுவேல் அவரை அழைத்து வா என்று சொன்னபோது தாவீது வருகிறார், தாவீதை இவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இதெல்லாம் அவர் தாவீது யோசித்து பார்க்கிறார். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அதற்கு பின்பாக ராஜ்யபாரம் உடனடியாக எனக்கு கிடைக்காதபடிக்கு சவுல்
ராஜாவாலே நான் ஆங்காங்கே துரத்தி விடப்பட்டேன். ஆனாலும் ஏற்ற வேளையிலே நீர் என்னை அழைத்து வந்து ராஜ்யபாரத்தை கொடுத்து ராஜாவாக ஆக்கி என் சத்துருக்களுக்கு தான் எனக்கு அமைதி தந்து நான் ஒரு அரண்மனை எனக்கு கட்டும்படியாக உதவி செய்தீர். இப்பொழுது உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் கட்டுவான் என்று எனக்கு சொல்லுகிறீர். ஆகியால் கர்த்தாவே, நான் இம்மட்டும் உம்மாலே காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன், இம்மட்டுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இவ்விதமாக நீர் நடத்தி என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் தான் எம்மாத்திரம். நீ இவ்வளவு மேன்மையாக எனக்கு செய்திருக்கும் போது நான் அடிபணிகிறேன் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு அடிபணிகிறேன் என்று சொல்கிறார். ஆகஸ்ட் மாதத்தை கடந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் பிரவேசிக்கும்போது ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரை இம்மட்டும் என்னை நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அநேகர் ஆகஸ்ட் மாதத்தை ஆரம்பித்தவர்கள் இன்று இல்லை. நம்மை விட எவ்வளவோ சிறந்தவர்கள், சிறப்பானவர்கள், திறமையானவர்கள், சுகமாக இருந்தவர்கள் அநேகர் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்றால், கர்த்தாவே, இம்மட்டுமாக என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் என் மாத்திரம். சுகம் தந்திருக்கிறீர், பலம் தந்திருக்கிறீர், ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறீர், இந்த நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீர், இந்த மாதத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர், என்னை எத்தனையோ ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக தந்து வருகிறீர். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று இந்த ஜெபத்தை சொல்லி நாம் இந்த மாதத்தை ஆரம்பிக்குமானால் மிக ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் ஒரு ஜெபத்தை எவ்விதமாக ஏறெடுக்கிறார் என்று பாருங்கள். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தேவனாகி கர்த்தராக இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சன்னதியில் மனுஷனாக பார்த்தீர். இங்கே அவர் தாவீது என்ன சொல்கிறார்னு சொன்னால், கர்த்தாவே, என்னுடைய முற்காலத்தை நீர் பார்த்து கொண்டீர், என்னுடைய தற்காலத்தை என்னை ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறீர். இன்னும் கர்த்தாவே, என்னுடைய பிற்காலத்தை குறித்தும் நீர் சொல்லுகிறீர். என்னை முற்காலத்தில் என்னை பார்த்து கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக மாற்றினீர். தற்காலத்தில் என்னை மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர். என் பிற்காலத்திலும் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் எங்களுக்கு அருமையாக சொல்லுகிறீர். எனக்கு இருக்கிற குமாரன் அரண்மனையில் ஏறுவான், அவன் ஆலயத்தை கட்டுவான் என்று பிற்காலத்தை குறித்து நீர் சொல்லுகிறீரே. அன்பானவர்களே, நம்முடைய முற்காலத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்ததும் கர்த்தர். இன்றும் அவர் நம்மோட கூட இருக்கிறார். பிற்காலத்தில் நம்மோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் நாம் இந்த காலை வேளையில் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, நீர் இம்மட்டும் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இன்னும் வரப்போகிற காலங்களிலும் என்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அடியான் அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எம்மாத்திரம். இதுதான் நம்முடைய நிலைமை பாருங்க.